வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போவது பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அற்புதமான இயற்கை கலவைகளை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க பூண்டு மற்றும் தேன். பலர் தினம் காலையில் வெறுவயிற்றில் பூண்டு மற்றும் தேன் சாப்பிட்டு வருவது வழக்கமா வச்சிருக்காங்க. இதனால உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஆனா உண்மையில என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி இதை பயன்படுத்த வேண்டும், யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது, யாரெல்லாம் இதை சாப்பிட வேண்டும், சரியான முறையில் எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையான அறிவியல் தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்க. இறுதியில் இந்த கலவை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பூண்டு நம்மளுடைய சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள் மட்டும் இல்லைங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அலிசிலேன். இது உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. பூண்டுல காணப்படும் சத்துக்கள் என்னன்னா விட்டமின் B6, விட்டமின் C, மேங்கனீஸ், செலினியம், ஆன்டி ஆக்சிடென்ட். இவை உடல்ல பல உறுப்புகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு இது பயன்படுது. தேனுடைய சிறப்பு பார்த்தரலாம். தேனுங்கிறது ஒரு இயற்கையான தேனீகளுடைய தயாரிப்பான ஒரு இனிப்பு தான் தேன். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. இயற்கையான என்சைம்கள், ஃப்ளேவோனாய்டுகள், தாதுக்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் தேன்ல இருக்குது. முக்கியமா ஒரிஜினல் நாட்டு தேனை தான் நம்ம பயன்படுத்தணும். கடைகளில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்கரை பாவை காய்ச்சி விற்கிறாங்க. ஸோ அந்த தேன் இல்லைங்க, இது ஒரிஜினல் தேனை தான் நம்ம சொல்கிறோம். தேன் உடலுக்கு ஒரு உடனடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம தேனை எடுத்துக்கலாம். தேன் ஒரு உடனடி ஆற்றலையும் சக்தியும் வழங்கக்கூடியது. இந்த பூண்டும் தேனும் தனித்தனியே நிறைய நன்மைகளை கொண்டது. ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ பூண்டும் தேனும் சேர்த்து எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை இப்போ பார்த்துடலாம். நன்மை 1 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. வயது அதிகரிக்கும் போது நோய் எதிர்ப்பு திறன் குறைய ஆரம்பிச்சிடும். பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அலிசிலின் மற்றும் தேனில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல பாதுகாப்பு அமைப்பை அமைக்கிறதுக்கும் உடல்ல வலுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. இதனால அடிக்கடி சளி, இருமல், தொண்டை பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். 2வது நன்மை என்னன்னா இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதயம் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பூண்டு LDL கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுது அப்படின்னு சொல்லுது. தேனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ தேனும் பூண்டும் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த. உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் ரொம்பவும் அவசியம். ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த இடங்கள்ல வலி, வீக்கம் இதெல்லாம் ஏற்படும். ஆனா பூண்டு ரத்த நாளங்களுடைய இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு உதவுது. இதனால கை, கால்கள், தசைகள் சிறப்பாக செயல்படுறதுக்கு பயன்படுது. கை, கால் வலியை சரி பண்றதுக்கும் பயன்படுது. அடுத்த 4வது நன்மை உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு தேன் பயன்படுது. பலர் வயது அதிகரித்த பிறகு ரொம்பவே உடல் சோர்ந்து போயிடுவார்கள். முக்கியமாக 60 வயதிற்கு மேலே உள்ளவங்களாம் நடக்கவே முடியாது, எப்பொழுதுமே சோர்வாகவே இருப்பார்கள். அந்த உடல் சோர்வை போக்குறதுக்கும் பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கும் உற்சாகமின்மையை சரி பண்ணுறதுக்கும் இந்த பூண்டு தேன் பயன்படுது. தேன் உடனடியான ஒரு எனர்ஜி ஆற்றலை வழங்கக்கூடியது. பூண்டு உடல்ல இருக்கக்கூடிய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. 5வது நன்மை செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவுது. செரிமான பிரச்சனைகள் பல நோய்களுக்கு ஆரம்பமா இருக்குது. பூண்டு நல்ல குடல் பாக்டீரியாக்களை வளர்க்கறதுக்கு உதவுது. குடல் ஆரோக்கியத்திற்கு தேன் உதவி பண்ணுது. ஸோ தேனும் பூண்டும் நல்ல செரிமானத்தை மேம்படுத்த பயன்படுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. ஸோ இந்த பூண்டு தேன் கலவையை அவங்க எடுக்கும் பொழுது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகி நல்ல ஒரு செரிமானமும் அவங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து 6வது நன்மை, உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு உதவுது. நீண்ட கால அலர்ஜி பல நோய்களுக்கு தொடர்புடையது. பூண்டு மற்றும் தேன் 2லுமே அலர்ஜி எதிர்ப்பு பண்கள் இருக்குது. அதனால அந்த அலர்ஜி இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கு பூண்டு ப்ளஸ் தேன் பயன்படுது. 7வது நன்மை, மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பூண்டு தேன் பயன்படுது. 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூட்டுகளில் வலி, மூட்டு இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஒரு கலவை உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதன் மூலமாக அவங்களுக்கு அந்த மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாமே சரி. அடுத்து நன்மை 8, ஆண்கள் பெண்களுக்கு உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு ப்ளஸ் தேன் கலவை பயன்படுது. பல நூற்றாண்டுகளாகவே இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இது உண்மைதான். நல்ல ஒரு உடல் சக்தியையும் ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கும் இந்த பூண்டு தேன் பயன்படுது. முக்கியமாக ஆண்களுக்கு அந்த ஆண்மை பவர், அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு தேன் கலவை பயன்படுது. அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான உடல் சக்தி, எனர்ஜி, அந்த ஸ்டாமினா பவர் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு கலவை பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு இந்த பூண்டு தேன் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளையுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால நினைவு ஆற்றல் அதிகமாகும், அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கிறோம். ஸோ அந்த கவனத்திறன் அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு நினைவு ஆற்றல் ரொம்பவே கம்மியாயிரும். அதை ஈடுகட்டி அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கலவை அவங்களுக்கு பயன்படுது. ஆரோக்கியமான முதுமைக்கு இந்த ஒரு பூண்டு கலவை பயன்படுதுங்க. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இது மட்டும் போதாது. இது கூட நல்ல உணவுகள், நடைபயிற்சி, போதுமான தூக்கம் இது எல்லாத்தையும் நீங்க பின்பற்றும் போது உங்களுடைய முதுமை எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். வயதுங்கிறது ஒரு எண்ணு மட்டும்தான். ஆனால் உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம். ஸோ இந்த உணவுகள் சேர்த்து நீங்கள் அந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கலவையை எப்படி தயாரித்து எப்படி சாப்பிடணும் சரியான முறையில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பற்கள் எடுத்துக்கிறங்க. சுத்தமான தேன் வாங்கிக்கிறங்க. அது 3 முதல் 4 டேபிள் ஸ்பூன். தயாரிக்கும் முறை பூண்டை சிறிது சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பவுலில் அதை போட்டுட்டு தேன் ஊற்றி 3 முதல் 5 நாட்கள் நீங்கள் ஊற விடணும். பின்னர் தான் பயன்படுத்தணும். ஸோ 3லேருந்து 5 நாள் நல்லாவே ஊற விட்டுருங்க. ஊறின பிறகு எப்படி பயன்படுத்தணும்னா, காலையில் 1 இல்லை 2 பற்கள் பூண்டு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேனுடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அளவுங்கிறது நான் சொன்ன அளவே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு போதும். யாரெல்லாம் இந்த கலவையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு போகிற நிலைமையில இருக்கிறவங்க, அதே மாதிரி குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, தேன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், ஒவ்வாமையாகும், பூண்டு சாப்பிட்டா அலர்ஜி ஒவ்வாமையாகும், அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாக மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, அதிகமாக பூண்டு சாப்பிட்றது, அதிகமாக தேன் சேர்த்து சாப்பிட்றது, வெறும் வயிற்றில் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் மக்கள் செய்யக்கூடிய தவறு. அதனால திருப்பி நான் சொல்கிறேன், அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். 1 இல்லை 2 பூண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேன் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. அப்படியே முழு தேனால போட்டு ஊற வச்சாலும் சரி, இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி. ஆனால் அளவுங்கிறது ஒரு முழு பூண்டு ஒரு முழு பூண்டு ஒரு நாளைக்கு 2 அந்த கணக்கில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிறங்க. 1 டேபிள் ஸ்பூன். நண்பர்களே, பூண்டு மற்றும் தேன் என்பது பல சத்துக்களை கொண்ட ஒரு இயற்கையான உணவு. இது ஆரோக்கியமான உணவு முறையில் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் 60 வயதுலையும் 20 வயது பலத்தை கொடுக்கும். ஸோ இது சரியான உணவு, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையுடன் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது 7up, கொக்கோ கோலா இந்த மாதிரி இருக்குல்ல கூல்ட்ரிங்க்ஸ், அது ப்ராசஸ்டு ஃபுட்டு, அப்புறம் மைதா, இந்த சீனி, வெள்ளை கலரில் இருக்குல்ல சீனி, இதெல்லாம் தவிர்த்து சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.